ஈராக்கிலே திரியம் நகரில் வாழ்ந்த மாபெரும் ஞானிகளில் ஒருவர்தான் முஹம்மது பின் ஹசன் அல் முஅல்லிமு பாலவி. ஹிஜ்ரி 845 வாழ்ந்தவங்க. இவங்கள்ட்ட ஒரு ஷைத்தான் சேட்டை பண்ண வந்தான். என்ன செய்தாங்கன்னா, தொந்தரவு பண்ணும்போது அவனை பிடிச்சி அவனை என்ன செய்யிட்டாங்கன்னா, அவனை அடிமையாக்கி என்ன செய்தாங்களாம், அவனை வேலைக்காரனா பயன்படுத்தினாங்களாம். ஒரு பேரத்த மரத்தை நட்டி அதுக்கு ரொம்ப தூரத்தில் இருந்து அதுக்கு தண்ணி கொண்டு வந்து அதுக்கு தண்ணி ஊற்றக்கூடிய ஒரு தோட்டக்காரனாக அவனை அடக்கி ஆண்டார்கள் என்று அவருடைய வரலாறுல எழுதி காட்டுவாங்க. அதே போல இன்னொரு செய்தி எழுதி காட்டுவாங்க. முஹம்மது பின் அலி அல் அஷ்கல் யமனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யமன் நாட்டில் வாழ்ந்த முஹம்மது பின் அலியுல் அஷ்கல் மிகப்பெரிய ஞானி. இவங்க ஒரு சமயம் ஷைத்தான் இவங்கள்ட்ட வந்து சொன்னா, இவங்க வாப்பா முஹம்மது பின் அலிங்கிற அவங்க வாப்பா அலி அவங்கள்ட்ட வந்து சொன்னா, பெரியவர்களே, உங்க மகன் இருக்கிறாரே முஹம்மத், பெரிய ஆலிம் அவங்க, உங்க மகன்கிட்ட நான் வந்து பக்கத்திலேயே அவங்க இருக்கக்கூடிய சபையிலையோ அதே போல நான் மாலி பிஹி தாக்கத்துன் ஒலா அஹலுரு மஜ்லிசன் பிஹதரி, உங்க மகன் இருக்கிற இடத்துல என்னால வர முடியாது, அவர் பக்கத்துல இருக்கிறதுக்கே என்ன இல்லை, எனக்கு சக்தி இல்லை, உங்க மகன் அவ்வளவு பெரிய பவரானவர்னு சொல்லி ஷைத்தான் சொல்லி காட்டான் அவனுடைய வாப்பா அலி அவரிடத்துல. அதே மாதிரி அல்லாமா அப்துல் ரஹ்மான் சபூரி தன் கிதாபுல சொல்லுவாங்க, ஒரு இடத்துல ஒரு ஆள் ஷைத்தான் 1000 முறை சபிச்சுக்கிட்டே இருந்தாரா ஒரு நாளைக்கு. ஒரு நாள் யார் டெய்லி 1000 தடவை திட்டிட்டு இருந்தாரோ அவர்கிட்ட வந்து ஒரு இடத்துல படுத்து கிடந்தார். அந்த ஆள் திட்டுறாள். ஷைத்தான் அந்த இடத்த விட்டு சீக்கிரம் எஞ்சிப்பான்னு அந்த இடத்துல வேகமா எழுப்பி விட்டான். அந்த இடத்த விட்டு நகலவும் அந்த கட்டணம் இடிஞ்சு விழுந்துருச்சு. அப்போ அந்த ஆளை பிடிச்சி, நீங்க யாருங்க என்னை காப்பாத்திட்டீங்களா, கொஞ்ச நேரம் படுத்திருந்தா நான் செத்து போயிருப்பேன், நீங்க யாருங்க என் உயிரை காப்பாற்றணும்னு சொன்னதுக்கு நான் தான் இப்லீஸ் அப்படின்னு சொன்னான். உங்களை தானங்க ஒரு நாளைக்கு 1000 தடவை உன்னை திட்டிட்டு இருக்கேன், நீ ஏன்டா என்னை காப்பாற்றணும்னு சொன்னதுக்கு, நீங்க ஏது இறந்திருந்த படுத்து கட்டளை அடைஞ்சிருந்தா உனக்கு ஷஹாதத் என்ற உயர்ந்த தியாகி பட்டம் கிடைச்சிருக்கும் அல்லாட்ட, உனக்கு சாதாரண மரணம் கிடைக்கிறதுக்கு தான் அவனுக்கு எழுப்பி விட்டேன்னு சொன்னான். செய்தான் நல்லது செய்தாலும் அதுல ஒரு விஷம் இருக்கும்.